விவர்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு செவ்வாய்க்கிழமையும் வீரபத்ரர் கோயிலுக்கு போவோம். அந்த வீரபத்ரர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு மனதில் இருக்க டென்ஷன்லாம் குறையும். அதனால் நாங்கள் வீரபத்ரர் கோயிலுக்கு போவோம். அது வந்து அனுமந்தபுரம், அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் இருக்குது. அது அந்த ஏரியாவிலேயே ஹனுமந்தபுரத்தில் வீரபத்ரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறோம். அதனால் நம்ம எப்பவும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு மாவு போட்டு தான் போகணும். அதுவும் இல்லாமல் செய்தனால நான் ஸ்டவ்வை கூட நல்லா துணி போட்டு நல்லா தொடச்சிட்டேன். எல்லா பாத்திரமும் நான் கழுவி வச்சிட்டேன். இப்போ நம்ம நான்வெஜ் செய்த கையோடு எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தலைக்கு குளிச்சிடணும், வீட்டை க்ளீன் பண்ணிடணும். நான்வெஜ் வீட்டில் வச்சுட்டு அம்மன் கோவில் ஒரு சிலர் போகிறாங்க. ஆனால் வந்து மற்ற கோவிலுங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டதோடு போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நாங்களும் அதே ஃபாலோ பண்ணுறோம். நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாவு போட வேண்டியது தான். மாவு போடும்போது நம்மளுக்கு டைல்ஸ் தரெல்லாம் பளிச்சுன்னு இருக்கணும்னா மாவு போடும்போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரம் போட்டு மாவு போட்டால் தரை வந்து பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே டைமில் உப்பு போட்டு மாவு போட்டாலும் கொஞ்சம் எறும்பு ஈலாம் வராது அப்படி சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மாவு போடும்போது கொஞ்சமாக கற்பூரத்தை போட்டு பார்க்க போகிறேன். கற்பூரம் போட்டு பார்க்க போகிறேன். உப்பு போட்டு மாவு போட்டிருக்கேன். சொன்ன மாதிரி எறும்பு எதுவுமே வரல. இப்போ வந்து நான் கற்பூரம் போட்டு மாவு போட போகிறேன். சரி, ஃப்ளோர் அதாவது தரை எப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாமல் நான்வெஜ் வேறு சாப்பிட்ருக்கோம். எப்போவுமே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா மறுநாள் கோயிலுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கோயிலுக்கு கிளம்பணும். நம்ம அப்படியே வீட்டை வந்து சரி பண்ணாமல் அப்படியே இப்போ கிளம்பிடக்கூடாது. வீட்டில் இருக்க நான்வெஜ் பொருளெல்லாம் எடுத்து போட்டு வீட்டுக்கு மாவு போட்டு தான் கிளம்பணும். அதனால் நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம். கோயிலுக்கு கிளம்புறதுனால நான் காலையுமே ஏஞ்சிட்டு வீட்டுக்கெல்லாம் பெருக்கி மாவுலாம் போட்டேன். அந்த மாதிரி சாமியும் கும்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் காலையுமே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் வீரபத்ரர் கோயிலுக்கு போகிறோம். அந்த வீரபத்ரர் கோயில் எப்படி இருக்குன்றத, எந்த ஏரியா எப்படி இருக்குன்றதை நான் வந்து வீடியோவில் போடுறேன். நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புறதுனால நான் வந்து ஒரு தோசை செய்துக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 2 தோசை செய்துட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஹோட்டலெல்லாம் இறங்கி சாப்பிட்டா டைம் ஆகிடும், அடுத்த வேலையை செய்ய முடியாது. அதனால் நான் எப்போவுமே முடிஞ்ச அளவு நான் வந்து வீட்டிலே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதனால் தோசை பண்ண போகிறேன். தோசைக்கு வந்து நான் ரெடிமேட் மிளகாப்பொடி, அதாவது குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு உப்பு போட்டு 2 பூண்டு பல் தட்டி போட்டேன்னா அந்த மிளகாப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் சூடாகட்டும். ஆனால் பொங்கலை காரணமாக வச்சு வீடு கொஞ்சம் நல்லா சுத்தமாச்சு. நமக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம். சாமி கும்பிட்டு வந்த பிறகு கூட பசி எடுத்துதுன்னா நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிட்டுடலாம் கையோடு. அதனால தான் எப்போவுமே நம்ம ரெடியாக ஒரு தோசையோ இட்லியோ லெமன் ரைஸோ புளி சாதமோ ஏதோ ஒன்று நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. குழந்தை வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எதுவாக இருந்தாலும் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். வெளியில் போகும்போது குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கணும், பால் பாட்டிலு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்டு அந்த எதுனா பசங்க பசிக்க விடாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அதனால் இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து தோசை எடுத்துகிட்டு போகிறேன். தோசை ஆகிறதுக்குள்ளே நான் ரெடிமேட் மிளகாப்பொடியாக ரெடி பண்ணிக்கிறேன் தோசைக்கு. இப்போ நம்ம சட்னி இதெல்லாம் செய்துட்ருக்க முடியாது, டைம் ஆகிடுச்சு கோயிலுக்கு கிளம்பணும். அதனால் நான் வந்து இந்த பாருங்கள், எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டேன், சால்ட்டும் போட்டுக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். சுவையான மிளகாப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம எதனா குழம்பு பண்ணாலும் அதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் இது வேஸ்ட் ஆகிற பொருள் கிடையாது, நிறையவே கலந்துக்கலாம். இப்போ தோசை வந்து ஒரு 5 செய்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து மிளகாப்பொடி ரெடி ஆயிடுச்சு.
இந்த பாருங்கள், இப்போ வந்து மிளகா பொடி ரெடி ஆயிடுச்சு. முருகலான தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பேக்கிங். அதுக்கப்புறமா மிளகா பொடி தோசை எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது ஹோட்டல்லலாம் நிறுத்தாமல் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிடலாம். அதனால் நான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிடுவேன். உங்களுக்கு அதுக்கு தான் இந்த டிப்ஸு கொடுக்குறேன். ஒரு பன் தோசை. பன் தோசையும் மிளகா பிடிக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக செய்தேன்னா நல்லா பன் தோசை. எப்போ வெளியில் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சுடு தண்ணியும் எடுத்துகிட்டு போகணும். நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி, கொஞ்சம் சாதா தண்ணி, 2 வாட்டர் கேன், அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் கேன் தண்ணினாச்சும் எடுத்துகிட்டு போகணும். எப்போயுமே நம்ம வாட்டர் கேன் எடுக்க மறக்கவே கூடாது. போகிற இடத்துல வாட்டர் கேன் வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து காசு மிச்சமாகும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தண்ணி குடித்தா மாதிரி இருக்கும். இப்போ நான் தோசைலாம் ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது ஏரியாவில் அந்த கோயிலில் எப்படி இருக்குன்றதையும் நான் வீடியோ போடுறேன். வீரபத்ரர் கோயிலில் வந்து அன்னதானம் கூட இங்கே இருக்குது. நல்ல பெரிய இடமா இருக்குது. ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது போல். மங்கிலாம் நிறையா இருக்குது. வரும் சிவன் கோயில், கோலம், ஆலமரம் எல்லாம் இருக்குது கோயிலில்.